தாவேகா எம்எல்ஏக்களை பேரம் பேசி விலை பேசி திமுகவில் இணைப்பதற்கான வேலை நடந்துச்சு. அதுல கைது பண்ணப்பட்ட நபர் யார் தெரியுமா? போற இடத்துலலாம் பேசுறாரு ஸ்டாலின், ஆட்சி கவழும் ஆட்சி கவழும். அண்ணன் சீமான் சொல்ற மாதிரிதான் வாய்ப்புள்ள ராஜா தான் அது இன்னைக்கு சூழல்ல. அண்ணன் எப்படா கிளம்புவா தின்ன எப்படா காயம் உட்காந்துட்டு இருந்த கதை தான். எப்படா இங்க இருந்து ஓடலான்னு இருந்தாங்க. காங்கிரஸ் மாதிரி ஒரு சந்தர்ப்ப பகுதியில் நீங்க பார்க்கவே முடியாது. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு சட்டமன்றத்துல உங்களை எதிர்த்து அவருடைய உரையை ஆற்றுறாருன்னா உட்கார்ந்து கேட்டு முழுசா பார்த்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு வெளில போனங்க. அந்த மாண்புக்கு குறைவா நடந்திருக்கிறாருங்கிறத அந்த மன்றத்துல நீங்க பதிவு பண்ணிருக்கணும். நான் போன பிறகு எங்கெல்லாம் யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக தவிடுபடியாக்கு மேல வந்தாரு. வைக்க இருக்காடெல்லாம் தெரியாம போனாரு. இப்படி அந்த செத்து போன அந்த பையனுடைய அப்பாவும் அவரும் சேர்ந்து என்னைய சாதி பேர் சொல்லி திட்டுறாங்கன்னு புகார் கொடுத்திருக்கிறான். எடுக்கல காவல்துறை. அது உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க எடுப்பீங்களா? நீங்க எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. எங்கள் தேசம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் ஒருபுறம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறார். குதிரை பேரம், யானை பேரம் போன்ற விமர்சனங்களை பொருட்படுத்தாமல். மறுபுறம் முதலமைச்சரின் தனி செயலர் உள்ளிட்ட நியமனங்கள் குறித்த விவரங்கள் மறைக்கப்படுகின்றன. மூன்றாவதாக மேகதாது குறித்த தமிழ்நாடு அரசின் தீர்மானமாகட்டும், அல்லது அமைச்சர் சரத் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரமாகட்டும், அல்லது டெல்லி சிறப்பு பிரதிநிதி தமிழர் இல்லை என்ற குற்றச்சாட்டாகட்டும், எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களுக்கும் விமர்சனங்களுக்கும் மதிப்பளிக்கப்படுவதில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வுகள் அனைத்தும் தாவேகா அரசு கட்டமைத்த அந்த தூய்மையான ஆட்சி, வெளிப்படையான நிர்வாகம், அந்த பிம்பத்தின் மீது மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியுள்ளதா? இல்ல, நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ஒரு நெடிய கேள்வியா நான் பாக்குறேன். அதுல நிறைய பகுமானங்கள் இருக்குது. பார்க்கணும்னா இப்போ ஒவ்வொன்றாவே அதில் நம்ம பகுப்பாய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நீங்க எடுத்த ஒரு முக்கியமான விவகாரம் அப்படிங்கிறது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, இன்ன பிற கட்சிகள். இந்த கட்சிகளை நீங்க பேச விடணும், செயல்பட விடணும். அப்பதான் நீங்க முதல்ல சரியா செயல்பட முடியும். ஒரு ஆட்சியில நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம் ஆளுங்கட்சி பலவீனமா இருந்தா கூட பரவாயில்ல, எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சிகளுடைய பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் பாக்குறேன். அப்போ திமுக, அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிறாங்கிறது யதார்த்தமான ஒரு விவகாரமா இருக்குது. இந்த நேரத்துல இப்ப நீங்க கேட்டீங்க, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் நாளைக்கு போய் சேர போறேன்னு இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அப்புறம் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர், இப்ப விஜயபாஸ்கர் கரூர்ல இருந்து ராஜினாமா பண்ணிருக்கிறாரு. அவரும் அங்கதான் போய் சேர போறாரு. இன்னும் பல பேர் வரிசை கட்டி போறதா காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இது அதிமுக உட்கட்சி விவகாரம். இந்த அதிமுக இருக்கிற என்ன பிரச்சனை போய் பாருங்க அப்படின்னு கேட்கிற குரல்ல இருக்கிற நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்ப நான் திருமாவளவன் கூட சொல்லியிருக்கிறாங்க, இது அதிமுக உட்கட்சி விவகாரம், அறிவுஜீவிகள் எல்லாம் யூகங்கள் அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அதிமுக உட்கட்சி விவகாரம் தான் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு நாணயத்தின் இன்னொரு பக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு பக்கம் என்பது அவர்கள் யாரை சூஸ் பண்றாங்கிறதுல இருக்குது. இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் மேல குட்கா ஊழல் புகழ் விஜயபாஸ்கர்னு ஒரு பட்ட பேரு அவருக்கு இருக்குது. அது முழுமையாக அவர் தன்னை நிரபராதி என்று அவரை விடுவித்துக் கொண்டு அவர் இப்ப வரைக்கும் இல்லை. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது. அவர் தன்னை ஒரு தூய்மையான மனிதராக காட்டிக் கொள்வதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய புகலிடமாக தாவேகா எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அதுக்கு நீங்க அனுமதிக்கலாமா? அப்ப தாவேகா இதையே அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லது ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடியவங்க கேள்வி எழுப்பணும். நான் திரும்பவும் சொல்றேன், அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை குறித்து பேசுங்க, தப்பு கிடையாது. என்னப்பா ஒரு கட்சி சரிஞ்சுக்கிட்டே வருது, பல முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, பல முறை தமிழ்நாட்டுக்காக பல விஷயங்களை குரல் கொடுத்து பேசின ஒரு கட்சி இன்னைக்கு கண்ணு முன்னாடி சரிஞ்சுக்கிட்டு இருக்குதே, பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஊழல் கரைபடிந்த மனிதர்கள், நாங்க ஊழல் பண்ணவங்களையும் விட மாட்டோம், ஊழல் பண்ணவங்களை விட மாட்டோம், அதன் பிறகு என்ன சொல்றது, யாரையுமே விட மாட்டோம். நாங்க ஒருத்தர் மீம் போட்டிருந்தாரு, என்ன பண்ணுவீங்க, நாங்க கச்சக்க கொண்டு சேர்த்துப்போம். அந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் உங்கள் மீது ஒரு அபரிமிதமான நம்பிக்கை வச்சு 108 இடங்களை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இருவரும் திராவிட கட்சிகள் மீதான ஒவ்வாமை, ஆற்றாமை, வெறுப்புணர்வு, ஊழல் மலிந்த அரசியல், இதெல்லாம் இவங்க பண்ணதன் காரணமாக தான் உங்கள் மேல மக்கள் நம்பிக்கை வச்சாங்க. இன்னும் சொல்ல போனா திருமாவளவர்கள் ஒரு பேட்டில சொல்லியிருந்தார், ரொம்ப அழுத்தமான ஒரு பதிவு,
கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட திமுக எதிர்ப்பினுடைய விளைச்சலை அறுவடை செய்திருக்கிறார் விஜய் அவர்கள் சொன்னாங்க. 100% உண்மை. தமிழ்நாட்டில் கடந்த 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி திமுக எதிர்ப்பு மட்டுமல்ல, திராவிட எதிர்ப்பை கூர்மைப்படுத்தினாங்க. திராவிட எதிர்ப்பு, ஆரியமும் திராவிடமும் தமிழர்களை ஏமாத்தி இருக்கிறது, தமிழர்களுக்கான அரசியல் என்பது வேறுன்னு அவர் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. அதுல ஒரு உறுதியா நிக்கிறாரு. அப்ப அவர்கள் ஏற்படுத்தின ஒரு தாக்கம், திமுகவுக்கு எதிராக கடந்த ஒரு 5 ஆண்டுகளா அதிமுக செயல்படுத்தின விஷயங்கள், அண்ணாமலை போன்ற பாஜகவினுடைய சக்திகள் எல்லாம் ஏற்படுத்தின தாக்கம், ஏங்க இன்னும் சொல்ல போனா சவுக்கு சங்கர் போன்ற தனி மனிதர்கள் கூட ஏற்படுத்தின தாக்கம் இருக்குதுங்க சொசைட்டில. அப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சு மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு. ஒரு பெரிய பிம்பத்தோட இருக்கிற ஒரு மனிதர் வர்றாருன்னு அவங்க வாக்களிச்சுட்டாங்க. அவங்க எதுக்காக வாக்களிச்சாங்க? திமுக அதிமுக வேணான்னு வாக்களிச்சாங்க. அப்படி வேணான்னு வாக்களிச்சவங்களை நீங்க சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க மக்களை ஏமாத்துறதா பொருளாக, அதாவது மக்கள் உங்களை எதுவும் பண்ண போறது கிடையாது, பேச போறது கிடையாது. மக்கள் விட்டுருவாங்க. ஏன்னா மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சது குதிரை பேரமா, இப்படி பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சட்டப்படி இது லீகலி தவறுன்னு அவங்க வாதாடுவாங்க. இப்ப தாவேகா கூப்பிட்டு கேளுங்க, சட்டப்படி என்ன தப்பு இருக்கு? சிதம்பரம் சொல்றாருங்க, அவங்க டிஸ்குவாலிஃபை ஆன பிறகு தானங்க வராங்க. பிஜேபி எல்லாம் பாருங்க நார்த் சைட்ல அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஏன் கர்நாடகாவில் உங்களுக்கு நடந்துச்சு, அப்போ உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியா இருந்துச்சா? இன்னும் மற்ற மாநிலங்கள்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்களை கொத்து கொத்தாக தூக்கி கொண்டு போனது பாஜக, அப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருந்துச்சா உங்களுக்கு? இதை கண்டிப்பதற்கு நீங்க அவங்களுக்கு மனம் இல்லை, ஏன்னா கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் ஜனநாயக சக்திகள் இதை பத்தி பேசணும். நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் உங்களுக்கு பயன்னு கேட்கிறேன். இதை நான் தாவேகாவை கார்னர் பண்ணி கொச்சப்படுத்தி அவங்கள மோசமான, அதெல்லாம் நம்ம நோக்கமே கிடையாதுங்க. வந்துட்டீங்க ஆளுங்க, 5 வருஷம் எப்படி ஆள போறீங்க நம்ம பார்க்க போறோம், நிறைய குறைய எடுத்து பேச போறோம், அவ்வளவுதானே நம்ம வேலை. உங்களுக்கு 118 வந்துருச்சு, 107 ஜெயிச்சிங்க, கூட இருக்கு விசிகாவை கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, ஐயுஎம்எல் கொடுத்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க. இவங்க கட்டாயமா உங்கள்கிட்ட போக மாட்டாங்க, ஏன்னா போறது இடமே கிடையாது. கட்டாயமாக இவர்கள் யாவரும் தாவேகா விட்டு விலக மாட்டாங்க. அமைச்சர்கள் இடம் இறைவன் அளித்த தேர்தல் முடிவுங்கிறார் ஐயா காதர் மொஹிதீன். அவர் வாயிலிருந்து வர வார்த்தையா இதெல்லாம் நமக்கு கனவு மாதிரி இருக்கு. இறைவன் அளித்த தேர்தல் முடிவுங்கிறாரு. இவங்கெல்லாம் எப்படி உங்களை விட்டு போவாங்க? கனவிலும் காணாத காட்சிகளை இன்றைக்கு அவர்கள்லாம் காண்டுகிட்டு இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கெல்லாம் இவர் ஒரு ஆபத் பாந்தவன், ஆதர்ச நாயகன், கடவுள் மாதிரி பாக்குறாங்க. உங்களை விட்டு போயிடுவாங்களா? 118 வந்துருச்சு. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே அதிமுக எம்எல்ஏக்கள் பல பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஓட்டு போட்டாங்க. பாமக நடுநிலை வகிச்சாங்க. அதற்கு பேர் எதிர்ப்பும் இல்லை, ஆதரவும் இல்லை. அப்ப மேபி தே கேன் சப்போர்ட் இன் எனி டைம் அப்படிங்கறதா பொருள். அப்ப உங்களுக்கு ஒன்றும் பெரிய எதிர்ப்பு எதுவும் கிடையாது. எதுக்கு நீங்க அதுவும் ஊழல் கரை படிந்த மோசமான மனிதர்களாக பார்க்கப்பட்டவர்களை நீங்க ஏன் கட்சியை சேர்த்துக்கிறீங்க? அப்புறம் என்ன தூய சக்தி? அரசாங்கத்துக்கு தான் தூய சக்தி. நாங்க அரசியல் அப்படி இல்லை, அது தவறு. தூய அரசியல் நிகழ்த்தினால்தான் தூய அரசாங்கத்தை நீங்க படைக்க முடியும். அப்போ அது ஒரு பெரிய ஒரு பிழையான ஒரு விவகாரம். இவங்க அதை பொருட்படுத்துறதே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி என்ன வேணா பேசுங்க, அதை பத்தி நான் கண்டுக்குவேன். சோஃபா மாடல் உடன்பாடு கிடையாது. சோஃபா மாடல்னு பேசுறதுலாம் எனக்கு அதுல இன்னும் லாஜிக் இல்ல. கூட்டணி கட்சிகள் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கும்னு நினைக்கிறாங்களா? இல்ல, கூட்டணி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாங்க, திமுக என்ன வேணா பண்ணிரும்னு நினைக்கிறாங்க. திமுக நம்மள என்ன வேணா சாச்சிருவாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம செய்தி, ஒரு அப்டேட் செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. தாவேகா எம்எல்ஏக்களை பேரம் பேசி விலை பேசி திமுகவில் இணைப்பதற்கான வேலை நடந்துச்சு. அதுல கைது பண்ணப்பட்ட நபர் யார் தெரியுமா? அவரு வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறார். அண்ணாமலைக்கு வலதுகரமா இருந்தவர்னு அவர் சொல்றாங்க. நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் அண்ணாமலைக்கு ஆதரவு கூட அண்மையில வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு இந்த கருத்துக்கள் எடுக்கிற ஒரு ஆளு, திருநாவுக்கரசன் ஒரு தோழர். இப்ப அவங்களாம் கைது பண்ணிருக்கிறாங்க. எதுக்கு? இந்த மாதிரி தாவேகா எம்எல்ஏக்களை மிரட்டி, ஏய் ஒழுங்கா வந்துரு நீ. அப்ப இந்த மாதிரி திமுக பண்ணும்போது எங்களுக்கு பயம் இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி பயம் உங்களுக்கு ஏன் வருது கேட்டா, அதெல்லாம் நடக்கதாங்க செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாங்க தனியா 118 வச்சிருந்தாலும் எங்களுக்கு மன நிம்மதியா உறங்க முடியும், தூங்க முடியுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவை அவசியம் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படியான ஒரு சட்டத்துக்கு புறமான வகையில இந்த ஆட்சியை கவிழ்த்தாங்கன்னா, போற இடத்துலலாம் பேசுறாரு ஸ்டாலின், ஆட்சி கவிழும் ஆட்சி கவிழும்னு. அண்ணன் சீமான் சொல்ற மாதிரிதான், வாய்ப்பு இல்ல ராஜா தான் அதுக்கு. இன்னைக்கு சூழல்ல வாய்ப்பு கிடையாது, ஆட்சி கவிழ்க்க முடியாது. அவ போற இடத்துல அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கவிழ்க்க முடியுமா? கவிழ்க்க முடியாது. ஒரு கவிழ்க்கிறீங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், மக்கள் மத்தியில அனுதாபால அதிகமாகும். ஏங்க கரூரில் 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவர் போய் பார்க்கல, சந்திக்கல.
இன்னைய தேதி வரைக்கும் அவர் போகல. இப்பதான் போறாருன்றாங்க. ஏன்னா கரூர்ல விமார் விஜயபாஸ்கர் கட்சிக்குள்ள வந்துட்டாரு. அவர் ஒரு ஆபத் பாந்தவனா கொஞ்சம் பாத்துக்குருவாருன்னு போறாருன்னு நினைக்கிறேன். போகட்டும். ஆனா அந்த நேரத்திலேயே கூட அவர் என்னங்க பண்ணுவாரு அப்படின்னு பேசின மக்கள் தான் நம்மளுடைய மக்கள். நம்ம மக்கள் எப்போதுமே ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டல் டைப். ரொம்ப அனுதாபப்படுவாங்க, ரொம்ப கோபம் படுவாங்க. அப்ப அந்த மக்கள் இருக்கிற ஊர்ல நீங்க ஆட்சியை கவிழ்த்துட்டீங்கன்னா உங்களை ஆதரிப்பாங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? இந்த குதிரை பேரம் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நான் வந்து அருவருக்கிறேன். ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படை விதை போட்டது திமுக தான். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துக்கலாம், வாங்க நம்ம ஒன்னா சேர்ந்துக்கலாம். காதர் மொஹிதீன் நேத்து அந்த ஒரு வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஸ்டாலின் என்கிட்ட சொன்னாருங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கலான்றாரு. என்ன கொடுமை! இப்ப இந்த கொடுமையை நீங்க அரங்கேற்ற முயற்சி பண்ணீங்கன்னா இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் பண்ண பார்த்தாங்க, அதனால நான் கட்சியை விட்டு விலகுறேன்னு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ இந்த மோசடித்தனமான விவகாரங்கள் தமிழக அரசியல் அரங்கேறது அருவருப்பா இருக்குது. காங்கிரஸும் அப்படி ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சிருக்காங்க. அதிமுகவோட திமுக வந்து கூட்டணி பேசிச்சு, அதனாலதான் நாங்க வெளில வந்தோம். பாஜக கூட இருக்கிற ஒரு கட்சியோட எப்படி கூட்டணி பேசலாம் அப்படிங்கிறது. ஆனா மகாராஷ்டிராவில அவங்க உத்தவ் தாக்கரேவோட அன்னைக்கு கூட்டணி வச்சாங்க. அங்க ஒரு நிலைப்பாடும் இங்க ஒரு நிலைப்பாடும் எடுக்கிறாங்க. திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறது அவ்வளவு பெரிய முரண்பாடா? இல்லைங்க, காங்கிரஸோட கருத்துக்களை நம்ம அவ்வளவு பெருசா பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன லாஜிக்ல அவங்க கூட்டணி வெளியில போனாங்க? அதாவது காதர் மொஹிதீனோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ கூட அந்த கருத்தை சொன்னா ஓரளவு அதை கன்சிடர் பண்ணலாம். காங்கிரஸ் சொன்னா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்படா, அதாவது அண்ணன் எப்படா கிளம்புவா, தின்ன எப்படா காயம் உட்கார்ந்துட்டு இருந்த கதை தான். எப்படா இங்க இருந்து ஓடலான்னு இருந்தாங்க. காங்கிரஸ் மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நீங்க பார்க்கவே முடியாது. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு விசில் சின்னம் கொடுத்தாங்கன்னு தாவேகாவுக்கு விசில் பறக்கிறதுன்னு போட்ட மனிதர்களுங்க காங்கிரஸ் கட்சி. உங்களுக்கு கூட்டணிக்குன்னு ஒரு அடிப்படை கோட்பாடு வேணாம். உங்களோட தான் இருக்கிறேன், உங்களை பத்தி நான் பேசணும், விசில் பறக்குதுன்னு போட்டேன் நான் பதிவு. அப்பயும் ஒன்றும் கண்டுக்கல திமுக. அது திமுகவுக்கு தேவைதான். திமுகவுக்கு இது தேவை, அதிமுகவுக்கும் தேவைதான். கொள்கை கோட்பாடுலாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னா கட்சி இப்படிதான் கரைஞ்சு போகுங்கிறதுக்கான ஒரு கண்ணெதிர் சாட்சி அஇஅதிமுக தான். எந்த பிடிமானமும் கிடையாது கவர்ச்சியை தாண்டி. கவர்ச்சி நான் சொல்றதுங்கிறது ஒரு கதாநாயக பிம்பம். எம்ஜிஆர் அடுத்து ஜெயலலிதா, அவ்வளவுதான். இவர் அப்படிப்பட்ட கதாநாயக பிம்பம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கொள்கை இருக்கா? கொள்கையும் கிடையாது, எந்த சித்தாந்தமும் கிடையாது. எல்லாரும் நாமும் வாழ்கன்னு பேசிட்டு போவீங்க. அதனால இப்படி நடக்குது. அப்போ இந்த சூழலை வந்து தடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது? தாவேகாவுக்கு இருக்குது. வேண்டாம் வராதீங்க, வெளியில இருங்க. இல்ல குறைந்தபட்சம் போய் உங்க மேல இருக்கிற ஊழலுக்காரெல்லாம் கரைச்சிட்டு வாங்க, அழிச்சிட்டு வாங்க, நிரபராதி நிரூபிச்சுட்டு வாங்க, சேர்த்துக்கிறேன்னு சொல்லலாம். சொந்த கட்சியில இருக்கிற கரூர்காரன் என்னங்க பண்ணுவான்? இல்ல சொந்த கட்சியில இருக்கிற மற்ற ஊர்காரன் என்ன பண்ணுவான்? அவனால விஜயபாஸ்கர் தாண்டி வளர முடியுமாங்க? அவர் ஒடுக்க மாட்டாரா? அமுக்க மாட்டாரா? இதெல்லாம் தலைவருக்கு தெரியணும். தெரிஞ்சுதான் பண்றாருன்னு சொல்றாங்க. அப்படி பண்ணாருன்னா அவங்க ஒரு புதிய செலவு இயந்திரமா மாறி வராங்கன்னு அர்த்தம். இப்படி பாஜக செலவு இயந்திரமா இருக்கிறதோ தேசிய அளவுல, தமிழ்நாட்டில் ஏற்கனவே செலவேந்திரமாக மாறி வரக்கூடிய திமுக இருக்கிறதோ, அதே போல இவர்கள் இருப்பாங்க. எனக்கு என்ன, நாளை செந்தில் பாலாஜி செத்துப்பாங்க. நாளைக்கே செந்தில் பாலாஜி வரேன்னு சொன்னாருன்னா வாங்க ஐயான்னு செத்துப்பாங்க. கேட்டா நாங்க கத்தியை வச்சு கத்தியே வெட்டுறோம் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பத்தி நம்ம பேசி இதுவாகாது. முக்கியமான பிரச்சனை நீங்க தொட்டது மேகதாது தான். மேகதாது விவகாரத்துல கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஎம் சொல்றாங்க, ஏங்க யாராவது இப்படி நடுவர் மன்றம் அமைக்க ஓகே பண்ணுவாங்களாங்க? இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. அடிப்படையில சட்டமன்றத்துல அதனுடைய விதிகளே தெரியாம பண்ணி இருக்கிறீங்க. எதிர்க்க சிலர் கொண்டு வந்துட்டாரா நீங்க எடுத்து சேர்த்துருவீங்களா? விவாதம் பண்ணணும், டிஸ்கஷனுக்கு விடணும், கேள்வி கேட்க விடணும். அதெல்லாம் பண்ணல. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அது பேராபத்தை விளைவிக்கும்னு சொல்றாங்க. இப்போ அன்புராமன் அவர்கள் ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ள போறாரு. அந்த இடத்துலதான் தாவேக அரசு எந்த தீய சக்தி அப்படின்னு சொன்ன திமுகவோட அந்த திருத்தத்தை ஏத்துக்கிட்டு நிறைவேற்றிட்டாங்க. ஆனா அந்த திருத்தம் என்ன என்று அவையில சொல்லணும்னு இன்னைக்கு வெளியில வந்து மேடைக்கு மேடை குற்றம் சாட்டுற இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்க வந்து ஆதரிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, எல்லா எதிர்கட்சிகளுமே ஆதரிச்சிருக்காங்க. ஒரு திருத்தம் என்னன்னு தெரியாம அவங்க ஆதரிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. இல்ல, அவங்க வந்து அது கவனிக்காம தவறிட்டாங்கன்றது உண்மைதான். கவனிக்க தவறி இருக்கிறாங்க. அதன் பிறகுதான் மறுநாள் வந்து சிபிஐ சேர்ந்த தோழர் ராமச்சந்திரன் நினைக்கிறாரு, அவர் சட்டமன்றத்துல பேசுறாரு, இது ரொம்ப தப்பு, இதை நம்ம ஏதாவது சரி பண்ணி ஆகணும்னு பேசுறாரு. அப்புறம் பாமக பேசுறாங்க, அப்புறம் மத்தவங்களும் பேசுறாங்க, அப்புறம் ஆதரவு விளக்கம் கொடுக்குறாரு. ஆனா அதுல ஏற்கக்கூடியது அல்ல, அது ஏற்கக்கூடிய விளக்கமே அல்ல.
எடப்பாடி பழனிசாமி கேட்டாருங்க, பேச அனுமதி கேட்டாருங்க, அனுமதி கொடுத்துருக்கணுங்க நீங்க. ஆனா அந்த திருத்தம் என்னன்னு தெரியாம அன்னைக்கு கை தூக்குனது வந்து ஒரு வாழ்வாதார பிரச்சனையில எல்லா கட்சிகளுமே ஒரு அலட்சியமா இருந்துட்டா. அது உண்மைதான், அலட்சிய போக்கா நடந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா இவரு இந்த மாதிரி சேர்த்திருக்க மாட்டார்னு நினைச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நான் விசாரிச்சதுக்கு அப்புறமா இல்ல சேர்த்திருக்க மாட்டார்னு நினைச்சோம், அவங்க சேர்த்திருக்கிறாங்க. அவங்க திமுக விரித்த வலையில் விழுந்திருக்குதுங்க தாவேகா. உண்மை அதுதான். அவங்க விரிச்ச வலையில விழுந்துட்டாங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ. தெரியாம தான் விழுந்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் தெரியாம இருக்கிறது அதை விட மிகப்பெரிய கொடுமை. என்ன எதுக்காக பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குற மாதிரி ஆயிடாது அது. இவங்க சொல்றாங்க, திமுக சொல்லுது, தங்கந்தன செய்யவே சொல்றாங்க, இல்ல அது வந்து பழைய தீர்ப்புக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பெல்லாம் வராது, போகாது, வராது. நீங்க ஏன் வாய்ப்பை வழங்குறீங்கன்னு கேட்கிறோம் நம்ம. வேண்டாங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருந்து வேண்டுமா வேண்டாங்கிற ஒரு அந்த பேச்சுவார்த்தைக்கே நீங்க வரக்கூடாது முதல்ல. அப்ப அது ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கா தான் நான் பாக்குறேன். அதை விட முக்கியமா நீங்க அடுத்த ஒரு விஷயத்தை கேட்டீங்க. டெல்லி சிறப்பு பிரதிநிதி விவகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதியுடைய இவருக்கான அதிகார வரம்புகள் என்ன? இவர் கிட்டத்தட்ட ஒரு அமைச்சருக்கு நிகரான ஒரு மனிதர்னு சொல்றாங்கன்னா அவருடைய நிறைய குறை என்ன, அவருடைய வெளிப்படைத்தன்மை என்னங்கிறதெல்லாம் நீங்க சொல்லணும். இப்போ ராதன் பண்டிட்டா அவரு தாவேகாவுடைய தலைவருக்கு ஒரு நெருக்கமான ஒரு மனிதரா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவர் திராவிடர் தானே, மொழியால் இனத்தால் அப்படிலாம் சொல்றாங்களே. சரி, திமுக அதிமுக கைது சொல்றீங்க, இப்ப நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிறது, தமிழக வாழ்வுரிமை கட்சி விமர்சிக்கிறது, அவங்களும் திராவிடர்னு பேசலையே, அவங்க தமிழர்கள் தானே சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? வேற பேர் கொண்டு வருவீங்களா? அவருக்கு விருப்பமான மனிதரை வச்சுக்கிறாரு, போறாரு வராருன்னா இது ஒன்றும் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி கிடையாது, அதுலயே வெளிப்படைத்தன்மை கிடையாது. முதல்ல நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னா நீங்க எங்களுக்கெல்லாம் வந்து கடமைப்பட்ட ஒரு மனிதர், சொல்லணும் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க எதுக்காகன்னு சொல்லணும். அம்மையார் ஜெயலலிதா உடனே செல்லாத போது மருத்துவமனையில் இருந்தாங்கல்ல, ஏன் நம்ம என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தோம், ஏன் போட்டோ வெளியிட சொல்லி கேட்டோம்? எங்க முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் என்ன நடக்கணும்னு தெரியணும்ல. அப்ப அதே மாதிரிதான் இந்த விவகாரத்திலையும் அவர் யாரு என்ன எதுவுமே தெரியாது, உடனே தூக்கி பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து தங்களுடைய தான் தோன்றுத்தனமான முடிவுகளை அவங்க காட்டுறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான போக்கும் அல்ல. எங்க வந்து இது சிக்கல் ஆகும் அப்படின்னா, முடிவுகள் எடுக்கும்போது சிக்கல் ஆகும். அதான் நீங்க நாளைக்கு ஒரு தப்பு தண்டாவா முடிவு எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு கேட்பாங்க, பாத்தீங்களா இப்போ மேகதாது பிரச்சனை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், இப்ப அவருடைய அறிவு நேர்மை என்ன, அவருடைய நாலேஜ் கெப்பாசிட்டின்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருக்கும்ன்றேன் நான். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் இல்லாத நபர்களாங்க, ஏன் உங்க கட்சியில இல்லாத நபர்களா? ஏன் அண்ணன் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் இருக்காரு, அவரை போடுங்க. தொடர் லயலா முனி இருக்கிறாரு, அவரை போடுங்க. உங்க கட்சிக்காக குரல் கொடுத்த பல தோழர்கள் இருக்காங்க, அவங்கள போடுங்க. அவங்களுக்குலாம் வேற ஏதாவது பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. கூட இருக்கவங்க பொறுப்பு கொடுக்கூடாதுன்னு நான் சொல்லல. திமுக அதிமுக பண்ணாதது ஒன்றும் தாவேக்கா பண்ணல. ஆனா இந்த இடத்துல அதெல்லாம் பண்ணாதீங்க. அதான் ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடம், அங்க அப்படி பண்ணிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாவேக்காவின் இந்த மாதிரியான தவறுகளை சுட்டிக்காட்டவோ அதை வழிநடத்தவோ நெறிப்படுத்தவோ சட்டமன்றத்துல ஒரு வலுவான குரல் இல்லையோ, எதிர்கட்சிகள் ரொம்ப பலகீனமா காணப்படுதோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? பலவீனமா காணப்படுறாங்க அப்படின்னு சொல்றதை விட பலமா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஃபோர்ஸை பயன்படுத்தாம இருக்காங்க. இது எப்படின்னா, ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு எடுத்து செல்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லணும்னா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேனே, ஒரு 80 மார்க் வாங்குற பையன் இருக்கான், ஒரு 70 மார்க் வாங்குற பையன் இருக்கான். அடுத்து ஒரு தேர்வுல 70 80ன்னு வாங்குறாங்க. அடுத்த தேர்வுல ஒரு பையன் வந்து 70 மார்க் தான் திருப்பி வாங்கியிருக்கிறான், இன்னொருத்தன் 75 வாங்கியிருக்கிறான். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் யார் நல்லா பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 70 மார்க் வாங்கினவன் தான். ஏன்னா அவன் கன்சிஸ்டண்டா இருக்கான், இவன் கம்மியாக இருக்கான். ஆக்சுவலி அதே மாதிரி தான் தாவேக்கா, ஒரே மாதிரி தான் இருக்குது. தாவேக்கா ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன தெரியும், என்ன பேச முடியும், என்ன கண்டென்ட் இருக்கோ அதை தொடர்ச்சி அவங்க பேசுறாங்க. ராஜமோகன் பேசுவாரு, ஆதவஜனா பேசுவாரு, வேற யாராவது பேசி நீங்க பார்த்து சரம்பு பேசி பார்த்தீங்களா? இந்த பக்கம் பாருங்க, பேச இருக்கிற ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா சரியா பேசுறது கிடையாது, பாயிண்டா பேசுறது கிடையாது. ஏங்க, சட்டமன்றத்துல உங்களை எதிர்த்து அவருடைய உரையை ஆற்றுறாருன்னா உட்காந்து கேட்டு முழுசா பார்த்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு வெளில போனோங்க. வெளில போய் நீங்க பிரஸ் மீட் கொடுத்தீங்கன்னா என்னத்துக்குங்க அது? வெளியில போய் அவர் அங்க தேடுறாங்க, இவரை தேடுறாங்க, இங்க தேடுறாங்க. உள்ளேயே இருந்திருக்கணும். அப்பாவை காண சொல்றீங்க, நான் பதில் சொல்றாங்க, நீங்க திருப்பி பேசியிருக்கணும். அந்த மாண்புக்கு குறைவா அவர் நடந்திருக்கிறாருங்கிறத அந்த மன்றத்துல நீங்க பதிவு பண்ணிருக்கணும். அதை விட்டு போட்டு வெளியில போய் நான் பேசுறேன், நான் போன பிறகு எங்கெல்லாம் யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்ன கதை? தாவேக்கா தரத்துக்கு இவங்களும் தாழ்ந்து போறாங்க. தரத்துக்கு தாழ்ந்து போறாங்கன்றதை தாண்டி
அவங்கள சரியா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. இத்தனைக்கும் அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான கை, நீங்க இப்படி இருக்கலாமா, செயல்படலாமா? அப்ப அந்த அணுகுமுறையை வந்து திமுகவுக்கு சரியா பண்ண தெரியல. இன்னொன்னு திமுக, அதாவதுங்க சொல்லுவாங்க தெரியுமா, மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லைன்னு. அந்த மாதிரிதான் இவங்க ஊழல் பண்ணி, லஞ்சம் பண்ணி, நாசப்படுத்தி, நாட்டை கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்கிறதன் காரணமாக அவங்களால ஈஸியா அவங்களை அட்டாக் பண்ண முடியும். இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய துறையா போன ஆட்சியில் என்ன இருந்தது? கல்வித்துறை இருந்துச்சு. பிடி அரசகுமாருங்கிறவர் யாரு? பாஜக விலகி திமுக போய் சேர்ந்தவர். அவர் தான் தனியார் பள்ளிகள்கிட்ட துட்டு வாங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட வாங்கியிருக்கிறாருன்னு செய்தி வருது. அதிர்ச்சியா இல்ல? ஒருவர் மட்டும். அப்ப அடுத்தது சிவசங்கர் ஐயாவை பிடிக்கிறாங்க. அவர் ஏதோ வேலைக்கு தரம்னு சொல்லி லஞ்சம் வாங்குறதா சொல்றாங்க. இப்படி ஏவா வேலு அவர்கள் டிவிஎஸ்சி மேல ஆஜராக போறாரு. இப்படி ஒருத்தர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. என்னத்த பேசுவீங்க? அப்ப இந்த சிக்கலை வந்து திமுக எதிர்த்து கொண்டுதான் ஆகணும். ஜெயிலுக்கு போங்க, உட்காருங்க, தப்பு பண்ணிதான் தண்ணி குடிச்சுதாங்க ஆகணும். போங்க, இருங்க, மீண்டு வாங்க. கருணாநிதி வரல, 91, 96 ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்துல திமுக செங்கல் செங்கலா உருவினார் வைகோ தனி கட்சி. கருணாநிதி காலமே முடிஞ்சு போச்சு, திமுக அழிஞ்சு போச்சுன்னாங்க. 96ல மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் கருணாநிதி. அதிமுகவை தவிடுபடியாக்க மேல வந்தார். வைகோ இருக்கிறதெல்லாம் தெரியாம போனாரு. எப்படி எதிர்கட்சியா செயல்பட்டாங்க? எதிர்கட்சியா செயல்படணும். எதிர்கட்சியா செயல்படுவதற்கான ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர் இருக்கணும். அடிக்கடி ஊருக்கெல்லாம் போயிட்டு வரதை நிப்பாட்டிட்டு ஊர்லயே இருக்கணும். அப்பதான் சென்னை உங்களை வந்து கை கழுவி விட்டுட்டு போச்சு. பாத்தீங்களா? இருக்க 2 இடமும் கை கழுவி விட்டுருவாங்க. அப்புறம் அங்கேயே ஜெயிச்சிருக்கிறீங்க நீங்க. அதனால திமுக எதிர்கட்சியா செயல்படலன்றதான் என் விமர்சனம். மயிலாடுதுறையில நேற்று திரும்பவும் மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை நடைபெற்றது. 2 காதலர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு துயரச் செய்தி வருகிறது. சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது அமைச்சரவையில் அதிக இடம் கொடுத்ததாக தாவேக அரசு கூறும். தாவேக அரசு ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதில் தவிர்ப்பது ஏன், தயங்குவது ஏன்? ஒடுக்கப்பட்ட சொந்தங்களுக்கு அமைச்சர் இடம் கொடுத்ததெல்லாம் மகிழ்ச்சி தான், இன்னும் மாற்று கருத்துல சந்தோஷமான செய்தி தான். ஆனா உண்மையான விஷன் அப்படிங்கிறது சொசைட்டில மாற்றத்தை ஏற்படுத்தணும். மேலிருந்து கீழா, கீழிருந்து மேலான்னு 2 பக்கமும் வேலை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு நமக்கு இருக்குது. இப்போ நீங்க அமைச்சரோட கொண்டு வந்துட்டீங்க, ரைட்டு. கீழே சொசைட்டி, மயிலாடுதுறையில் அந்த விஷயத்தை கேள்விப்படும் போது நமக்கெல்லாம் நெஞ்செல்லாம் பதைக்குது. கொட்டகையில தூக்க மாட்டிக்கிட்டாங்களாமா. ஏண்டா காலையே வந்து கீழே டக்குன்னு வச்சுக்கலாம் அந்த பிள்ளைங்க 2 பேரும். அப்பனா எவனோ கொலை பண்ணி தான் போட்டிருக்கான் அந்த 2 பிள்ளைங்களையும். எவனோ சாதி வெறி பிடிச்சவன், சாதி வெறிக்கு மண்டைக்கு ஏறனவன் 2 பிள்ளைங்களையும் கொலை பண்ணி, ஆணவ படுகொலை பண்ணி, அங்க அவங்க சுத்தி பண்ண மாதிரி போட்டிருக்கான். அதுல கூட ஐடியா இல்லை, முட்டா பையன். ஏன்னா அந்த அளவுக்கு சாதி வெறி ஏறி போயிருக்கும் அவனுக்கு. சாதி வெறி ஏறி போயிருக்கு. இந்த சாதி வெறி ஆணவ படுகொலை என்பது 3 ஆங்கிள் நீங்க பார்க்கணும். ஒன்று, சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு அவலப்போக்கு. இப்பதான் அந்த பாஷா தலைமையில ஒரு குழு, ஏற்கனவே குழு போட்டாங்க, போன ஆட்சியில சமர்ப்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஷானவாஸ் கூட ஒரு பதிவு போட்டுருந்தாரு, நான் பார்த்தேன். அந்த குழு அறிக்கை என்னங்கிறது வெளியில வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துச்சுன்னா மகிழ்ச்சி. 2வது, இந்த அரசில் இந்த அளவுக்கு பண்ணலாங்கிற கடந்த 3 மாசத்துல 8 படுகொலை, கடந்த 3 மாசத்துல 8 படுகொலை. சாதியின் மீதான, சாதி ஆணவ போக்கின் மீதான இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க ஆட்சிக்கு வராத போது கவின் ஆணவம் நடந்துச்சு, அது குறித்து ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல. அதாவது விஜய் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் அவர்கள் பாயத்திறந்து ஓப்பனா பேசல. பேசி இருந்திருக்கணுங்கிறது என் நிலைப்படைய கருத்து, என்னுடைய விருப்பம். அது ஒரு பத்திரிகையாளராக நான் அதை விரும்பினேன். அவர் பேசியிருக்கணும், அதை வெளியில சொல்லணும், சாதிக்கு எதிரான ஆள் தான் தாங்கிறத அவர் காமிக்கணும், நிலைநாட்டணும்னு நினைச்சா அவர் நிலைநாட்டல, பேசல. ஆனால் அன்றைக்கும் பேசல. இன்னைக்கு நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அப்போ சாதி ஆணவ கொலையை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்க செயல்படுத்தணும்ல. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க எடுக்கல கூட 2வது. அதை பத்தி உங்க கருத்து என்ன, உங்க ஸ்டாண்ட் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கான வாய்ப்பு எனக்கு வழங்கணும்ல. நீங்க ஒன்று பத்திரிகையாளர் சந்திக்கணும், அல்லது நீங்களே பேசி வீடியோவாவது போடணும், ஜெயலலிதா அம்மா போட்டா மாதிரி. அதுவும் போட மாட்டேங்கிறீங்க. 3வது, சட்டம் ஒழுங்கினுடைய சீர்கேடு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தாங்க இது, தனி மனித பிரச்சனை அல்ல. 2 குழந்தைங்களை வெட்டி 2 பேரை
படுகொலை பண்ணிட்டு ஒருத்தரால ஒரு வேலையை பண்ண முடியுது, அவன் போய் காவல்துறையில போய் புகார் கொடுக்குறான் பிள்ளைய காணோம்னு. எவ்வளவு ஏமாத்து வேலை, எவ்வளவு திமிரு. பச்சை படுகொலை நிகழ்த்திட்டு ஒருத்தன் போய் இந்த மாதிரி புகார் கொடுக்குறான்றாங்க. பாரஞ்சித்தோட அறிக்கையை நான் பார்த்தேன். மிக கொடூரமான முறை இல்லையா அது? 4வது பார்வை, காவல்துறையில் இருக்கக்கூடிய சீர்கேடு, காவல்துறையினுடைய ஆணவ போக்கு. அந்த செத்து போன அந்த பையனுடைய அப்பாவும் அவரும் சேர்ந்து என்னைய சாதி பேர் சொல்லி திட்டுறாங்கன்னு புகார் கொடுத்திருக்கிறான். எடுக்கல காவல்துறை. அது உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க? எடுப்பீங்களா நீங்க? காவல்துறையில் புறையோடி இருக்குங்க சாதி. எல்லாரும் சாதி பார்த்தாங்க. இன்னும் அந்த ஜெய்பீம் படத்துல வரவாதான் காட்சி நடந்துகிட்டு இருக்கு. சாதியை பார்த்து தான் அவன் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப அதை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குது. கண்ணிய குறை நடத்துறாங்க. இப்பதானே ஒரு மாநாடு எல்லாம் போட்டீங்க. கண்ணியமா நடத்துங்க, உட்கார வச்சு பேசுங்க. கண்ணிய குறைவை தான் நடத்திக்கிட்டு இருக்கான் சாதாரண வெகுஜன மக்களை காவல்துறை. காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதியவாதிகளை களையெடுக்காம சமூகத்தை மாற்ற முடியாது. அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் கூடிய விரைவில் தீர்வு காணணும்னா எஸ்சி சட்டம் மட்டும் பத்தாது. கட்டாயமாக ஆணவ கொலையை தடுக்கக்கூடிய தனிச்சட்டத்தை ஏற்றி ஆகணும். அதுக்கு முன்வரணும். நீங்க தான் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், கர்ம வீரர் காமராசர் இவங்கெல்லாம் கொள்கை தலைவர் வச்சிருக்கிறீங்கல்ல. இவங்களுடைய அல்டிமேட் கோல் என்னங்க? அவங்க மேல நிறை குறை பிளஸ் மைனஸ் எல்லாம் அல்டிமேட் கோல் என்ன? சாதியை ஒழிக்கணும் அல்லது சாதி இடத்துல ஒழிக்கணும். ஏதோ ஒரு கொள்கை, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அதை நீங்க பேசணும்ல அல்லது செய்யணும்ல. இது சமூக பிரச்சனை தானே இது ஆணவ கொலைங்கிறது. பேசாம கடந்து போறதுங்கிறது ஆபத்தான அறிகுறி. இந்த ஆட்சிக்கு நல்லது கிடையாது. அவங்க ஆட்சி மேல விமர்சனம் அதிகமா வந்துச்சு. திராவிட மாடல் ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு. திமுகவுக்கு திராவிட மாடல், பெரியார், அம்பேத்கர், அண்ணாலாம் விட்டாங்க, அம்பேத்கரை விட்டாங்க, பெரியார் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. கலைஞர் கருணாநிதி கூட எடுத்துக்கலாம். கருணாநிதி மாடல்னு சொல்லல, பெரியார் மாடல் தான் பேசினாங்க. அப்ப அப்படிலாம் பேசுற நீங்க உங்க கருணாநிதி பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியா இருந்தவர் பாருங்க, அவர் வீட்லயே சாதி வெறி. சேகர் பாபு இருந்தாரு பாருங்க, அவர் வீட்டுல சாதி வெறி. அப்ப சொந்த வீட்டுக்குள்ளேயே முதல்ல சாதியை ஒழிக்க முடியாது, வெளியில வந்து பேசுறீங்களாப்பான்னு உங்களை கேட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. எஸ்சி தானமா, நீ எஸ்சி தானமான்னு கேட்டார் ஐயா பொன்முடி. கேட்கிற கேள்வியா, கேட்கிற இடமா அது? இப்ப இப்படி எல்லாம் இருந்ததுனால போட்டு பொழந்தாங்க திமுகவை. இன்னைக்கு அவங்க கூப்பிட உட்கார வச்சுட்டாங்க. நீங்க பேசாட்டியுமே கூட உங்க மேல அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதை நிறைவேற்றலைன்னா உங்களுக்கும் கஷ்டம். அடுத்த சில நாட்கள்ல ரத்தாக இருந்த கன்னியாகுமரி அணுக்கனிம சுரங்க ஒப்பந்தத்தை நீட்டித்துள்ளது தாவேக அரசு. இது தமிழ்நாட்டுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம் இல்லையா? பாஜகவின் கண்ணசைவுக்கு கட்டுப்படுகிறதா தாவேக அரசு? அது சந்தேகம் வருதுங்க. இப்போ சந்தேகம் வருது நமக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் கூட இந்த பரந்தூரை பத்தி உங்க நிலைப்பாடு என்னவா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். பரந்தூர்ல இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கல. தள்ளி போட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. 8 வழிச்சாலை விவகாரம், அப்புறம் நம்ம அருளாறுமுக தோழர் இருக்காருல்ல, அவர் திருவண்ணாமலையில போராடிக்கிட்டு இருந்தார், சிப்காடு போராடிக்கிட்டு இருந்தார். அங்கே அதை வச்சு நிறைய பார்த்து வந்திருக்காரு. அது மகிழ்ச்சி, வரவேற்கக்கூடிய செய்தி. ஓகே. இப்போ இப்படியெல்லாம் சூழியலுக்கு போராடுறவங்கள மதிக்கிறேன் அப்படின்ற ஒரு பார்வை வச்சிருக்கிற நீங்க அணுக்கனிம சுரங்கத்துக்கான அனுமதியை நீட்டிக்கிறதுங்கிறது எந்த வகையில நியாயம்? குறிப்பா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தீராத நோய்களை கொடுப்பதற்கான அத்தனை வாய்ப்பு இருக்குது அந்த திட்டத்துல. போன திமுக ஆட்சியில் அனுமதி கொடுத்தாங்க. அப்பவே எல்லாரும் எதிர்த்தாங்க. தப்புங்க, தவறுங்க, பண்ணிருப்பாங்கன்னு சொன்னாங்க. நீங்க இது கண்டினியூ பண்றீங்க. ஒரு பக்கம் பார்த்தா அதிமுக 2.0வா இருக்கீங்க, ஒரு பக்கம் பார்த்தா திமுக 2.0வா இருக்கீங்க. உண்மையிலே தாவேகா தான் யாருப்பா? தாவேகாவே கடந்த காலங்களில் அவங்க செயற்குழுவில் தீர்மானமும் நிறைவேற்றிருக்காங்க. இயற்கை தாயின் செல்ல பிள்ளையான கன்னியாகுமரியை கெடுக்கும் இந்த திட்டத்தை வந்து கைவிடணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலை அதாங்க சொல்றேன். ஆச்சரியமா இருக்குங்க. சொல்வது ஒன்று செய்வது ஒன்றா திமுக தான் இருந்திருக்குது. இரட்டை நாக்கு திமுகவுக்கு தான் இருக்குது எப்பயுமே. ஆனா இவங்க உடனடியாலாம் பண்றாங்க. அதை தெரியாம பண்ணிட்டீங்கன்னா அது அதை விட கொடுமையானது. அட்லீஸ்ட் இப்போ உங்களை விட எதிர்கட்சிகள்லாம் பேசுறீங்க, பல எதிர்கட்சிகள் சொல்றாங்க, ஊடகங்கள் பேசுறாங்கன்னா அதை செவிமடுத்து ஓகே நான் ரீகரெக்ட் பண்றேன்னு பண்ணாலும் மகிழ்ச்சி தான். ஆனா இது எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? உடனடியாக இதை பின்வாங்கி, ஏன்னா பூவுலக நண்பர்கள் கூட இப்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியா பின்வாங்கி இதுல இருந்து நீங்க வரல அப்படின்னா இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக மிக மோசமானது. அதெல்லாம் சமாளிக்க முடியாதுங்க யாராலையும். ஒட்டுமொத்தமா அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார மக்கள், உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பு. இது அனுமதிக்க கூடாது. போன முறை அப்படிதான் விவசாயம் குண்டா சட்டம் போட்டார் ஐயா மு க ஸ்டாலின். அப்புறம் தெரியாம போட்டுட்டாங்கன்னு நீக்கிறாங்க. அருளாறுமுகத்தோர் சில பேர் நீக்கினாங்க.
தெரியாம பண்ணிட்டாங்கன்றதே ஒரு அவலமான செயல் இல்லையா? அப்ப இதையும் தெரியாம பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அவலமான செயல். தெரிஞ்சு பண்ணிருந்தீங்கன்னா அது அதை விட கொடுமையான செயல். உடனடியா அதை பின்வாங்கணும். பின்வாங்கலாம் தமிழர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. மதிமுக பொதுச் செயலர் ஐயா வைகோ அவர்கள் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து கூட்டணி தர்மத்துக்காக தான் திமுக செய்த ஊழல்களை பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. மக்களின் நலனை விட அவங்க நல்வாழ்வினை விட கூட்டணி தர்மம் முக்கியமானதுன்னு ஒரு அரசியல் கட்சி, அதுவும் ஐயா வைகோ போன்ற ஒரு மூத்த அரசியல் தலைவர் பேசுறது வந்து எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அருவருப்பா பார்க்குறேன். ரொம்ப வருத்தமா பார்க்குறேன். இப்படிலாமா ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில பேசணும்? இன்னும் எவ்வளவு அவமானங்களும் சந்திக்க போறாரு? அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோட பார்க்குறேன். கூட்டணி தர்மத்துக்காகத்தான் நான் வந்து அமைதியா இருந்தேன் அப்படின்னா, அதை விட ஒரு மட்டமான, மலினமான ஒரு முடிவு உலகத்திலேயே ஒண்ணு கிடையாது. முதல்ல கூட்டணின்னா என்ன? தேர்தல் கால உடன்படிக்கை. உனக்கு எவ்வளவு சீட்டு, எனக்கு எவ்வளவு சீட்டு. நீ எங்க எனக்கு பிரச்சாரம் பண்ணணும், நான் அங்க பிரச்சாரம் பண்ணுவேன். அவ்வளவுதான். அதன் பிறகு ஒரு ஒரு லைன்ல நின்னுக்கிட்டு, தப்பு பண்ணா அதை தட்டி கேட்டு, சரி பண்ணா தட்டி கொடுத்து ஓட்டுறதுதான் கூட்டணி தர்மம். நீ என்ன கேடுகட்ட செயலை பண்ணாலும் நான் உன்னை ஆதரிப்பேன் அப்படிங்கிறதுக்கு பேரு கூட்டணி தர்மம் இல்ல. அது மோசடித்தனத்தில் பங்காளியாக செயல்பட்டதுக்கான ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். சரி, அந்த மிக மோசமான கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் ஆட்சியில எதற்காக உங்கள் மகனுக்கு நீங்கள் எம்பி சீட்டு வாங்கினீர்கள்? திருச்சியில் உங்கள் மகன் எம்பியா இருக்கிறாரு. கேட்டா தனிச்சின்னம்மாங்க. தனிச்சின்னமோ பொது சின்னமோ ஜெயிச்சது யாரால? மதிமுகவாலையா? KN போட்ட காசால, அன்பில் மகேஷ் போட்ட காசால சார். ராஜினாமா பண்ணுங்க சார். ராஜினாமா பண்ணிட்டு உட்கார்ந்து பேசுங்க சார். கேட்கிற கேள்வி கேட்கறவனை பார்த்து மஞ்சள் பத்திரிக்கைங்கிறது. அவன் எந்த பத்திரிக்கையா இருக்கட்டும். இப்ப நீங்க எந்த கட்சியில இருக்கிறீங்கன்னு தெரியலையே. எந்த கட்சியில கூட்டணியில இருக்கிறீங்க? வெளியில போக ஒரு காரணம் கேட்டா கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் இன்னைக்கு தான் தெரியுதுன்னா அப்ப நேற்று தெரியலையா உங்களுக்கு? கேட்டா கூட்டம் இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு ஒரு மோசடித்தனமான பதிலை வழங்குகிறார் மரியாதைக்குரிய ஐயா வைகோ. நானும் அவரை உச்சி முகர்ந்து பார்த்து பார்த்து வளர்ந்தவர்கள் நம்மெல்லாம். அவரை மாதிரி ஒரு ஆதர்ச நாயகன் தமிழ்நாடு கிடைக்க மாட்டானான்னு ஏங்கணும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இப்படியான ஒரு மனிதரை பாத்திரவே கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டார். அவரோட அந்த வாதத்திலேயே இன்னைக்கு தாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த தவறுகளையும் பொறுத்துக் கொள்வாரோ அப்படிங்கிற ஒரு கட்டாயம் பொறுத்துக் கொள்வார். விஜய் அவர்கள் வந்து பார்க்கும்போது, அப்புறம் அவரை பத்தி பேசும்போது, பராக் ஒபாமாவுக்கு அடுத்து ஜோசப் விஜய் தான் சொல்றாரு. என்ன வகையான ஒப்பீடு? என்ன வகையான ஒப்பீடு தெரியல. கருணாநிதி மறைகிற போது அவர் கரங்களை பற்றி கொண்டு என் உயிர் இருக்கும் வரை ஸ்டாலினோடு இருப்பேன்னு சொன்னேன் அப்படின்னாரு. எங்க இருக்கிறாரு? ஸ்டாலினோட தான் இருக்கிறாரா? நான் அமர்ந்து அவரிடம் பேசலாம் முயற்சித்தேன். சீமானோடு பேசுகிறார், என்னோடு பேசவில்லை. திமுக காரங்களாம் போடுறாங்க, எதிரி கூட கூட பேசிடுவாரு, துரோகி கிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு. இந்த அவப்பெயர் தேவையா? உங்கள் கூட்டணியில நீங்க இருந்து 2 பேர் ஜெயிச்சவங்களே நான் விலக மாட்டேங்கிறான். வெளிப்படையா அவர் தாங்க 2 பேர் விலக சொன்னார்னு பேட்டியை கொடுத்துவிட்டு, வெளிப்படையா குதிரை பேரங்கிறத நீங்களே அறிவிச்சு, உங்க வாயாலே அறிவிச்சு, இப்ப இல்லைன்னு வேற எழுப்பி, அவங்க 2 பேரும் கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருக்கிறவங்க நான் விலக மாட்டேன்ட்டான். எதுக்குங்க விலகணும்? நியாயமான கேள்வி. பதவி ஆசை, பணத்தாசை, சுகபோக வாழ்க்கைக்கு ஆசை அப்படி இருக்கிறவன் தான் விலகி இருப்பான். அவங்க 2 பேருக்கும் அது இல்லை. ஏன்? மதிமுக தான் அது இருக்காது. இவ்வளவு நாளா இருந்து இப்ப எம்எல்ஏவா இருக்கலாம். ஆயிட்டு போட்டு விடுங்களேன், இருக்கட்டுமே, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ ஐயா வைகோவனுடைய பேச்சு அவலத்தின் உச்சம், மிக மோசடித்தனமான ஒரு விளக்கம். அவர் வேணா அவர் அதை வந்து சமாளிச்சுக்கலாம், நல்லதா அவர் தோணலாம், நம்ம சமாளிச்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு. பிஜேபியோட கூட்டணி வச்ச ஆளுங்க அவரு. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும், இதை ஊழல் ஒழிப்படுத்தி வச்சுப்பாரு. ஆனா திராவிட இயக்க போர்வாள் நீங்க கண்டுபிடிப்பீங்க. திராவிட இயக்க போர்வாலும் பட்டம் கொடுத்தவன் யாருன்னு தெரியணும். என்ன திராவிட இயக்கம்? என்ன திராவிட இயக்கம்? பிஜேபிக்கு சொம்படிச்சது திராவிட இயக்கமா? பிஜேபி வரணும்னு அவர் வேண்டுனாரா இல்லையா? தேமுதிகங்கிற கட்சியில திராவிடங்கிறது எதிர்க்குன்னு எனக்கே தெரியாது. அவங்க பிஜேபி ஆதரிச்சாங்க. விஜயகாந்த் மறந்துடுறதுனால ஒரு புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பிஜேபி வளர்த்த கட்சி தானே தேமுதிக. எல்லாரும் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு அண்ணையில அது ஒழிஞ்சு போச்சுன்னு மகிழ்ச்சியா இருக்கலாம், அவங்க ஒழிஞ்சாங்கப்பா அப்படின்னு. அப்போ வைகோ அவர்களோட நிலைப்பாடு வந்து நகைப்புக்குரியது, அவலமானது, மோசடித்தனமானது.
அதை குறித்து பேசி பலன் இல்லை. பருத்தி கூட குடல இருந்திருக்கலாம். போறதும் பலன் இல்லை, போகட்டும், மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. சமகால அரசியல் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை தந்தீர்கள். நன்றி. நன்றி. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.